வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரவா கேசரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டுருக்கு. அதை நல்லா கொதிக்க விடுவோம். இது எனக்கு எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் செய்ய போகிறேன். குயிக்கர் 10 நிமிஷத்தில் கேசரி செஞ்சிடலாம். வாங்க. தண்ணி கொதிக்குது. அது கூட கொஞ்சம் நம்ம கேசரி பவுடர், கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். அது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை, அதாவது நம்ம சர்க்கரையும் ரவையும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டோம். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் நம்ம முந்திரி திராட்சையை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நான் நெய் ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். சூடாகிடுச்சு. இப்போ நான் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது பொரிஞ்சதும் நம்ம கேசரி ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம கொட்டிக்கலாம். இதை பாருங்கள், சர்க்கரை பாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை அதில் கொட்டி நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டி விடுவோம். ரவா கேசரி நமக்கு குயிக்காக டக்குன்னு ரெடி ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு 2 ஏலக்காவை தட்டி அதிலே போட்டுருவோம் டேஸ்ட்டுக்கு. அதையும் நம்ம போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா பாருங்கள் எப்படி கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், அதை நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் ஹையில் வச்சதுனால சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு கேசரி ரெடி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், கேசரி சூப்பராக வந்திருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக 10 நிமிஷத்தில் ஒரு கெஸ்ட் வந்தால் டக்குன்னு செய்கிற மெத்தடு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். பாய்.